நாம சொல்றது பொய்யா இருந்தா தப்பா போச்சுன்னா நாமளும் வந்து மே 4ஆம் தேதி உங்ககிட்ட பேசணும்ல, உங்ககிட்ட சொல்லுவோம்ல, அன்னைக்கு சொன்னாங்க திமுக ஆட்சிக்கே வராதுன்னு, இன்னைக்கு வந்து வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு பேசணும்ல. சோ நான் எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு தெளிவா தான் சொல்றேன். ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? ஒப்பீனியன் போல் வெளியானதுக்கும் நேத்தி எக்ஸிட் போல் வெளியானதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கோம். வாக்குப்பதிவுக்கு முன்னாடி எல்லாருடைய சர்வே ரிப்போர்ட்டும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க வந்து அதிமுக ஒரு 10க்கு 8 7 பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்க வந்து அதிமுக ஆட்சிக்கு வரும், அவங்க வந்து தனித்த பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்துருவாங்க, மினிமம் ஒரு 120ல இருந்து 130 சீட்டு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வரைக்கும் செய்திகள் வெளியாயிட்டு இருந்தது. பட் நேற்று எக்ஸிட் போல் வந்து வெளியாகி என்ன ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, திரும்ப இங்க வந்து திமுக ஆட்சி வரப்போகுது, வரலாற்றுல முதல் முறையா திமுக வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ண போறாங்க, கண்டினியூவா 2 முறை ஆட்சி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் வந்து 130 140 120 135 எல்லாமே நேற்று வெளியான எக்ஸிட் போல்ல ஒரு மேஜரா வெளியான ஒரு 10ல 7 8 நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக ஆட்சி தான் இங்க திரும்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர்ஸை பத்திலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த நிறுவனம் இந்த நம்பர் சொல்லியிருக்காங்க, அவங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் புரியும், இதை நம்ம நம்பணுமா வேணாமான்னு நமக்கு தெரியும். இல்ல அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னா நமக்கு வேற நெஞ்சு லப்பு 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 லப்புன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும்ல. என்னடா அது 5 வருஷம் இருந்ததே இவங்க ஆட்சியில, பெரிய நமக்கு பெரிய ஆச்சரியம், இன்னும் 5 வருஷம் வாழ முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல. சோ அது இந்த எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க. யாரு ஆட்சி அமைக்க போறாங்க, மே 9ஆம் தேதி யாரு பதவி ஏற்க போறாங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒப்பீனியன் போல் எடுக்கிறதுக்கு எல்லா நிறுவனத்துக்கும் வந்து ஒரு டைம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 10 நாள் 8 நாள் ஒரு வாரம் எடுத்துக்கிட்டு அங்கங்க அவங்களுடைய வேலை ஆட்கள்லாம் அனுப்பி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டு அதை எடுத்து இவங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு வந்து பதிவு போடுவாங்க. அது வந்து எல்லா நிறுவனமும் செய்வாங்க, அதுக்கான டைம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த எக்ஸிட் போல் இருக்குல்ல, ஒப்பீனியன் போல் அப்படிங்கிறது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி எடுக்கிறது. எக்ஸிட் போல் அப்படிங்கிறது அவங்க ஓட்டு போட்டுட்டு வெளியில அந்த 100 மீட்டரை தாண்டி எக்ஸிட் ஆகி வருவாங்கல்ல, வந்த உடனே கேட்டு எடுக்கிறது. அப்படி எத்தனை நிறுவனத்துக்கிட்ட கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் 70,000 பூத் இருக்கு. 70,000 பூத்துல 70,000 பூத்துக்கு நீங்க அனுப்பல அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 35,000 பூத்துக்காவது அனுப்பி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு எல்லாமே அந்த டக்கு டக்குன்னு நடக்கணும். வெளியில எக்ஸிட் ஆகி வந்தாங்கன்னா அவங்க திரும்ப அங்க நிக்க போறது இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. சோ அந்த இடத்த நின்று கேட்கிற அளவுக்கு எந்த நிறுவனத்துக்கிட்ட கட்டமைப்பு இருக்கு, எந்த நேஷனல் மீடியாவை எங்கேயாவது ஒரே ஒரு பூத்துல வந்து இவங்க வந்து எக்ஸிட் போல் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நிறுவனம் நீங்க போன பூத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது. நான் தெரிஞ்ச வரைக்கும் கேட்டேன், எங்கேயும் எந்த நிறுவனமும் வந்து எக்ஸிட் போல் அப்படிங்கிறத மக்கள் கிட்ட எடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்படியே எடுத்திருந்தாலும் இந்த நிறுவனங்கள்லாம் சொல்ற மாதிரி உண்மையாலும் மக்கள்கிட்ட வந்து கேட்டு மக்கள் கருத்தை தான் நாங்க எக்ஸிட் போலா பதிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் சொன்னாலும், இங்க பொதுவா என்ன அப்படின்னா, நீங்க இந்த எலெக்ஷன் போட்டு வெளியில வரப்போ எது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு தெரியும். திமுக காரன் இருப்பான், அதிமுக காரன் இருப்பான், தாவேகா காரன் இருப்பான், நான் தமிழர்னு எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. இதுல வந்து திமுகவும் காசு கொடுத்திருப்பாங்க, அதிமுகவும் காசு கொடுத்திருப்பாங்க, தாவேகாவும் காசு கொடுத்திருப்பாங்க. 3 பேருக்கிட்டையும் காசு வாங்கினாலும் ஓட்டு போட்டுட்டு வருவாங்க. நீங்க அவங்கள்ட்ட எல்லாம் போய் ஓட்டு நீங்க வந்து எக்ஸிட் போல் யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டா பக்கத்துல யாரு நம்ம பேசுறத பாக்குறோம், அதிமுக காரங்க பாக்குறாங்களா, சோ அதிமுக, இல்ல திமுக காரர் பாக்குறாரா திமுக அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. இவங்க சொல்ற மாதிரி நாங்க எக்ஸிட் போல் எடுத்தோம்னு சொல்றாங்கல்ல, இவங்களுக்கு அவன் யாரு என்ன அப்படின்லாம் தெரியாது. ரேண்டமா போய் ஒரு பூத்துல எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு 4-5 பேர் நிறைய உங்களுக்கு தெரியும், ஊர் சைட்ல எல்லாம் அப்படியே கிரௌடா போயிட்டு தனியாலாம் போயிட்டு யாராவது ஒருத்தவங்க 2 பேர் தான் ஓட்டு போடுவாங்க. நிறைய பேர் வந்து 4-5 பேர் மொத்தமா போயிட்டு ஓட்டு போட்டு வருவாங்க. அந்த 4-5 பேரும் பேசி வச்சுக்கிட்டு நம்ம இந்த கட்சிக்கு தான் போடணும் அப்படின்னு தான் போய் போட்டு வருவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இவங்க மைக் நீட்டினா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 4 பேர் இருக்காங்களா, 4 பேர் நாங்க திமுகவுக்கு தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல 4 பேர் இருக்காங்களா, 3 பேர் இருக்காங்களா, நாங்க தாவேகாவுக்கு தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இந்த அளவுக்கு தான் ஒரு எக்ஸிட் போல் அப்படிங்கிறத ஒரு நிறுவனத்தால், அது எவ்வளவு பெரிய கட்டமைப்பு கொண்ட ஒரு நிறுவனத்தாலையும் எடுக்க முடியும். இங்க எடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஓட்டு போட்ட எல்லாருக்கும் தெரியும். அப்படியே எடுத்திருந்தாலும் இவங்க அந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறத அவங்க வெளியில வந்த உடனே எடுக்கிற விஷயத்த அந்த அளவுக்கு அக்யூரேட்டெல்லாம் செய்யவே முடியாது. சரிப்பா செய்ய முடியாது,
இந்த நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இந்த நம்பர்ஸ்லாம் ஃபேவரா வந்திருக்கு அப்படின்னா இந்த நம்பர்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மே 9ஆம் தேதி ஒரு சம்பவம் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா NDTVயோட பீப்புள்ஸ் பல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இந்த NDTV என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பொழுதுமே பிஜேபி எதிர்ப்புல இருக்கக்கூடிய எல்லா சேனலும் நாங்க எந்த ஐடியாலஜிலையும் செயல்படவே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே எல்லா சேனலுக்கும் ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறது இருக்கும், அவங்க அதை வச்சு தான் செயல்படுவாங்க. ஸோ இந்த NDTV நிறுவனம் வந்து பிஜேபி எதிர்ப்பு மனநிலை, திமுக ஆதரவு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இவங்க எப்போ இதை மாதிரி விட்டாலுமே, அது ஒப்பீனியன் போல் விட்டாலும் சரி, இல்லை இதை மாதிரி எக்ஸிட் போல் விட்டாலும் சரி, எப்போ இவங்க எது விட்டாலுமே அது வந்து திமுகவுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டமாவே இவங்க வந்து ரொம்ப காலமா வச்சிருக்காங்க. ஸோ இந்த முறை இவங்க விட்ட இந்த பீப்புள்ஸ் பல்ஸ் அவங்க வெளியிட்ட அந்த தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா திமுக வந்து 125ல இருந்து 145 கிட்டத்தட்ட இவங்க வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அதிமுக வந்து 65ல இருந்து 80 இடங்கள் தான் ஜெயிப்பாங்க. லாஸ்ட் டைம் எடப்பாடி பழனிசாமினா யாருன்னு தெரியாது, கட்சிக்குள்ள அவ்வளவு பிரச்சனை, இரட்டை தலைமை, இரட்டை சிம்பிள் இருக்குமான்னு தெரியாது அப்படின்னு 1000 பிரச்சனை இருந்தது. ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு தலைவர் இறந்து போயிடுறாங்க, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கேவுக்கு இருந்தது. அதெல்லாம் தாண்டி வந்தப்பவே 65 இடங்கள் அதிமுக தனித்து ஜெயிச்சாங்க, கூட்டணியோட 75 இடங்கள் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த முறை 65 இடங்கள்ல இருந்து 80 இடங்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீப்புள்ஸ் பல்ஸ் வந்து சொல்றாங்க. அப்படின்னா சோ நமக்கே ஒரு சாதாரண மக்களா பாக்குறப்பவே இது வந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து வரையப்பட்ட நம்பர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி தாவேகா வந்து 18 இடங்கள்ல இருந்து 24 இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவை வந்து 2ல இருந்து 6 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இந்த 10 மேஜரான நிறுவனங்கள் சொன்னல, இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா நிறுவனமுமே நாம் தமிழர் கட்சியை மற்றவை இல்ல பிற அதுல கொண்டு போய் தான் வச்சிருக்காங்க. அப்படி பாக்குறப்போ ஒரு 8.2% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி, ரொம்ப தமிழ்நாட்டில் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியை இந்த நிறுவனம் எல்லாமே கொண்டு போய் பிற இல்ல மற்றவையில கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னாவே இவங்க எல்லாம் ஏதோ ஒரு அஜெண்டாவுக்கு வேலை செய்யறாங்க, யாரோ சொல்றதுக்கு வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்ல. மனசாட்சிப்படி நேர்மையா வேலை செய்யற ஒருத்தனால நாம் தமிழர் கட்சியை, உழைப்ப மதிக்கக்கூடிய ஒருத்தனால, உழைப்புனா என்னன்னு புரிஞ்ச ஒருத்தனால நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கவே இல்லைனாலும் அவனால அதை வந்து மற்றவையில கொண்டு போய் வைக்க முடியாது. ஆனா இந்த 10 நிறுவனமும் கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை மற்றவையில வச்சிருக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் ஏதோ ஒரு அஜெண்டாவுக்கு வேலை செய்யறாங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மேட்ரிஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து திமுக வந்து 122ல இருந்து 132 ஜெயிக்கும், அதிமுக 87ல இருந்து 110 ஜெயிக்கும், 110 ஜெயிக்கும், தாவேகா 10-20, வழக்கம் போல மற்றவை 0-6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பான்மையான இதை மாதிரி நம்ம முக்கியமா பார்க்க இவங்க ரிப்போர்ட்லாம் சரியா இருக்கும், இவங்க ரிப்போர்ட்லாம் கெஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா நிறுவனமும், அதாவது பெரும்பாலான நிறுவனம் வந்து இங்க திமுகன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வித்தியாசப்பட்டு யாரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2016ல எல்லா நிறுவனமும் வந்து திமுக ஆட்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் இங்க வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த நிறுவனம் வந்து விசில் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நேரடியா 2016க்கு போயிட்டாங்க. 2021 ஒரு எலெக்ஷன் நடந்தது இல்ல, அப்போ இந்த நிறுவனம் என்ன சொல்லுச்சு, என்ன ரிப்போர்ட்டை வெளியிட்டுன்னு பேசுறதே இல்லை. இவங்களுக்கு ஏதுவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2016ல இவங்க எப்படி 2021ல என்ன சொன்னாங்கன்னு எடுத்து பாருங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 98ல இருந்து 120 இடங்கள் வந்து விசில் ஜெயிக்கும், 92ல இருந்து 110 இடங்கள் வந்து திமுக ஜெயிக்கும், 22ல இருந்து 32 இடங்கள் வந்து ரெட்டலை ஜெயிக்கும், மற்றவை 0 ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22ல இருந்து 32 இடம் அப்படிங்கிறது 2011ல திமுக வந்து ஒரு 23 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல, ஒரு இனப்படுகொலை நடந்து அவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு காரணமா இந்த திமுக இருந்ததுக்கு அப்புறம் கூட இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டு போட்டு அந்த கட்சியை 23 இடங்கள்ல ஜெயிக்க வச்சாங்க.
அப்படி இருக்கப்போ அவ்வளவு மோசமான சூழல்லையே அதிமுக விட சின்ன கட்சியா கருதப்படக்கூடிய திமுகவால 23 இடம் ஜெயிக்க முடியுது அப்படின்னா இப்போ 5 வருஷம் திமுக ஆட்சி நடந்திருக்கு. அவ்வளவு மோசமா அதிமுக என்ன செஞ்சுட்டாங்க, இந்த 10 வருஷத்துல என்ன கொடுமைகள் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இந்த நிறுவனம் 22 இடத்துல இருந்து 32 இடத்துக்குள்ளதான் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம பாக்குறப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க என்னதான் மீடியா நடத்தினாலும் என்னதான் இது பண்ணாலும் அவன் வேலைக்கு அவன் வாங்கின காசுக்கு கூவான்னு சொல்லுவாங்கல்ல, சோ அத மாதிரி கூவுறான், ஏதோ ஒரு அஜெண்டாவுக்கு வேலை செய்யலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நம்மளை தெளிவுபடுத்திக்கிட்டு, ஓ நியூஸை நான் நம்பி பார்த்தா நீ என்னை இப்படி ஏமாத்துறியா, நியூஸை நீ நம்பி பார்த்தா என்னை இப்படி ஏமாத்துறியா அப்படின்னு இந்த கட்சிகளை மட்டும் கிடையாது, இந்த பொய் புரளியை சொல்லக்கூடிய கட்சிகளை மட்டும் கிடையாது, இத மாதிரி பொய் செய்திகளை போடக்கூடிய பொய் விஷயங்களை சொல்லக்கூடிய நிறுவனங்களையும் மக்கள் வந்து புறக்கணிக்கணும். இதுவே இப்ப எந்த நிறுவனம் ஒப்பீனியன் போல் என்ன விட்டான், எக்ஸிட் போல் என்ன விட்டான், எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே அவனெல்லாம் உட்கார வச்சு மக்கள் மன்றம் ஒண்ணு வச்சு அவனெல்லாம் கேள்வி கேட்போம், நாரா கிழிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தது அப்படின்னா அவனுக்கு காசு வாங்கிட்டு இத மாதிரி நம்பர்ஸை போடுறப்ப கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது வரும். நாம இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேவுக்காக கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணவங்க, பூத் லெவல்ல ஒர்க் பண்ணவங்க, இவங்க கிட்ட எல்லாம் பேச கூடிய நேரத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து மக்கள்கிட்ட இருந்தெல்லாம் இந்த பாக்ஸ் எல்லாம் மக்கள் டிக் பண்ணா அதிமுக ஆட்சி வந்துரும் அப்படின்னு நம்பணும். அதுல நாங்க எதிர்பார்த்ததை விட நிறைய இடங்கள்ல அந்த மக்கள் வந்து அந்த பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணியிருக்காங்க. குறிப்பா 3 விஷயம். ஒன்னு, சென்னையில எப்பொழுதுமே அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது. இந்த காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த 35 இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 35 தொகுதியில 2021 திமுக 35ல 35மே ஜெயிச்சுது. அங்க ஏதாவது ஓட்டு உடஞ்சி அது அதிமுகவுக்கு சீட்டு கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அது அதிமுகவுக்கு பெரிய பலமா போகும் அப்படின்னு நினைச்சோம். அது டிக்கா இருக்கு. அதுக்கு வேலை பார்த்திருக்கவரு விஜய் வேலை பார்த்திருக்காரு. விஜய் திமுக ஓட்டை உடைச்சு எடுக்கிறதுனால 25ல இருந்து 28% வரைக்கும் உடைச்சி எடுக்கிறதுனால அங்க வந்து இந்த 35 சீட்டை ஈஸியா 2021 திமுக எடுத்துட்டு போனாங்கல்ல. திமுக 2021 ஆட்சி அமைக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒண்ணு, இந்த சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்கள்ல அப்படியே 35 சீட்டையும் வாங்கினாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெல்டா மண்டலத்துல வந்து 40 தொகுதிகளில் 37 சீட்டை வாங்கினாங்க. இங்க இந்த 2 இடத்தையுமே அவங்க 70 தொகுதிகள் 80ல 70 தொகுதிகளை ஜெயிச்சிட்டாங்க, 77 தொகுதிகளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆட்சி பிடிக்க வேற என்ன வேணும்? சோ 2021 திமுகவுக்கு ஃபேவரா போனது இதுதான். சோ இந்த 2 இடத்தை உடப்பட்டது அப்படின்னா அதிமுக ஆட்சி அமைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சோம். அது நடந்திருக்கு. சென்னையில திமுக வந்து இந்த 35ல 20 சீட்டு ஜெயிச்சாலும் ஒரு 15ல ஒரு 10-12 அதிமுக ஜெயிச்சாலும் விஜய்க்கு 1-2 போனாலும் திமுகவுடைய முழுமையான நம்பிக்கையான கோட்டை வந்து உடையுது. சோ அங்க அதிமுக டிக் பண்ணிடுச்சு. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்துல 2021 நானும் டெல்டா காரன் தான் சொல்லி ஸ்டாலின் ஜெயிச்சார்ல. ஆனா இந்த 5 வருஷமா அங்க நடந்த விவசாயிகள் பிரச்சனை, அந்த பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சது. சோ அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் 2021 எலெக்ஷன் நடந்தது. ஆனா அப்போ ஒரு ஸ்டாலின் வேவ் கிரியேட் ஆயிருந்தது. பட் அதை மக்கள் இப்ப உணர ஆரம்பிச்சு இந்த முறை வந்து அதிமுகவுக்கு டெல்டா மாவட்டங்கள்ல நிறைய ஓட்டு அப்படிங்கிறது உழுந்திருக்கு. ஸோ இந்த முறை டெல்டா மாவட்டத்திலையும் அதிமுகவுக்கு சீட் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது 2 நடந்தது அப்படின்னாலே 2021 ரிசல்ட் இந்த 2 வச்சுதான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. இது 2 நடந்தது அப்படின்னாவே அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அதே மாதிரி இந்த முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தனக்கு தானே சூனியம் வைக்கிற மாதிரி திமுக என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு ஓட்டு இருக்கும். எப்பொழுதுமே ஒரு கட்சி ஆட்சி பண்ணுது அப்படின்னா அதுக்கு எதிரான மனநிலையில ஒரு ஓட்டு அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஓட்டை விஜய் அப்படிங்கிற ஒரு புது நபர் வராரு. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி இந்த திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஓட்டெல்லாம் அவர் வாங்குவாரு. அவர் வாங்குறாரு அப்படின்னா இங்க அதிமுக வந்து வீக்கா போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த முறை திமுக போட்ட ஸ்கெட்சி. ஆனா அந்த ஸ்கெட்சி என்னவா மாறி இருக்கு அப்படின்னா, திமுகவுடைய ஓட்டை, திமுக கிட்ட இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டை வந்து திமுக கிட்ட இருக்கக்கூடிய விசிக ஓட்டை வந்து அந்த ஸ்கெட்ச் வந்து மாத்தி புடிங்கிட்டு வந்துருச்சு. திமுக போட்ட ஸ்கெட்ச் வந்து அவங்களுக்கே ரிப்பீட் அடிக்க ஆரம்பிச்சதுனால சோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் வச்சு பாக்குறப்போ ஈஸியா அதிமுக வந்து திரும்ப ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மற்றபடி
இப்ப வெளியாகிற இந்த எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் இதெல்லாம் வச்சு ரொம்ப நீங்க கன்ஃபியூஸே ஆகாதீங்க. அதிகபட்சமா என்ன போகும் அப்படின்னா இழுபறியில வந்து ஒரு ஆட்சி அமைக்கலாம், அதுவும் திமுக அமைக்க வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. நாம சொல்றது பொய்யா இருந்தா தப்பா போச்சுன்னா நாமளும் வந்து மே 4ஆம் தேதி உங்ககிட்ட பேசணும்ல, உங்ககிட்ட சொல்லுவோம்ல, அன்னைக்கு சொன்னாங்க திமுக ஆட்சிக்கே வராதுன்னு, இன்னைக்கு வந்து வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு பேசணும்ல. சோ நான் எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு தெளிவா தான் சொல்றேன். அதிமுக ஆட்சி தான் 2026 மே 4ஆம் தேதி உறுதி செய்யப்படும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத இன்னும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். 1 2 3 4 அப்படின்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே கடந்து போனோம் அப்படின்னா ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். நான் பர்சனலா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடைக்கானல் போயிட்டாங்க. எதுக்காக போயிருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து எப்பொழுதுமே எலெக்ஷன் வாக்குப்பதிவு முடிஞ்சது அப்படின்னா கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல போயிட்டு அந்த ரூம்ல தங்கினா நம்ம ஆட்சி வந்துடும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. ஒருவேளை துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கையா இருக்கலாம். அவங்க ஒட்டகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடியவங்க இல்லையா, நம்ம கணவர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 2021 போய் தங்கினாராம், 2019 போய் தங்கினாராம், ஆட்சி வந்துருச்சான். அதனால வந்து இந்த முறையும் போயிருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து விஜய் வந்து ஒரு ஜோசியக்காரன் ஒருத்தன் சொல்லிட்டான், 2021 வந்து கமல் சிஎம் ஆவார் அப்படின்னு சொன்னவர், 2019 பிரியங்கா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவார் அப்படின்னு சொன்ன ஒரு ஜோசியக்காரன், ஏதோ ரோஷன் ஏதோ அவன் பேர் சொன்னாங்க, பண்டிட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவன் சொன்னானா இந்த முறை தாவைக்கா வந்து 150 இடங்கள்ல வெற்றி பெறும், ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க வந்து திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ விஜய் வந்து திருச்செந்தூருக்கு போனாரு, திரிஷா வந்து சுவாமி மலைக்கு போனாங்க, இப்போ வந்து சீரடி சாய்பாபா கோயிலுக்கு விஜய் போயிருக்காரு. அடுத்து எங்கெங்க போவாரு அப்படின்லாம் தெரியல. இவங்க எல்லாம் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு இத மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்கப்போ அதிமுக தரப்புல என்ன வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால கேள்விப்பட முடியுது அப்படின்னா, மே 9ஆம் தேதி நம்ம ஆட்சி பொறுப்பேற்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஸ்கெட்சி போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காராம். தமிழ்நாட்டு கட்சிகள் மேல அதிமுக திமுக மேல இருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில இடமே கொடுக்க மாட்டாங்க, இவங்க சரியான கஞ்ச பிசுனாரிங்க, யாருக்குமே இவனுங்க தான் எல்லாமே இருக்கணும்னு நினைப்பானுங்க, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தா வளர்ந்துரும் அப்படின்னு இவங்க கொடுக்கவே மாட்டானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அதிமுக மேலேயும் இருக்கு, திமுக மேலேயும் இருக்கு. ஸோ அதை இந்த முறை தகர்க்கணும், அடிச்சு நொறுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் முடிவு பண்ணியிருக்காங்க. பாமகவுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்க போறாங்க, அந்த அளவுக்கு டீப் திங்கிங்ல வெற்றி பெற போறோம், வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு அந்த அளவுக்கு டீப் திங்கிங்ல அதிமுக இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. சோ இந்த முறை அதிமுக ஆட்சி அமைச்சா பாமகவுக்கு அமைச்சரவையில இடம் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதை ரொம்ப நம்ப தகுந்த சில செய்திகள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடி ஒரு 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்க. பட் ஆனா அந்த திமுக வந்த உடனே அதை போட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணாங்கல்ல, அந்த பாமகவோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத குறைச்சாங்கல்ல, அவங்க போராடி வாங்கின ஒரு விஷயத்தை அப்படியே ஒண்ணுமே டைல்யூட் பண்ணி விட்டாங்கல்ல. சோ அதை இங்க சமம் செய்யற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணா இந்த எக்ஸிட் போல் வந்து எவ்வளவு ஒரு போலியான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பொறுத்திருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.